ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமியார் மருமகள் வீடு. இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்க்க போகிற ரெசிபி குழிப்பணியாரம். இப்போ சம்மர் சீசன் அப்படிங்கிறதுனால எல்லார் வீட்லேயுமே மாவு புளிக்க ஆரம்பிச்சிரும். அப்படி புளிச்ச மாவை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி டேஸ்டியான குழிப்பணியாரம் செஞ்சு சாப்பிடலாம். குழிப்பணியாரம் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. தோசை மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. இதில் 30 பணியாரம் சுடலாம். சின்னதாக நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய், கடுகு, உளுத்தம்பருப்பு மற்றும் கடலைப்பருப்பு, கருவேப்பிள்ளை. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பணியாரம் செய்ய தேவையான பொருட்கள். வாங்க பணியாரம் செய்யலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனோன்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதுக்கு அப்புறமா கடலைப்பருப்பு மற்றும் உளுத்தம்பருப்பு இது நல்லா செவந்தோடனே நீங்கள் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகும் பொரிஞ்சு வந்தோடனே நீங்கள் பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சோன்னே நறுக்கி வச்ச வெங்காயத்தை நல்லா செவக்க வறுக்காமல் லைட்டாக பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் எடுத்து வச்சுருக்க தோசை மாவில் இதை கலந்துக்கலாம். இதை நல்லா கலரணும். இந்த மாதிரி கட்டி எதுவும் இல்லாமல் மாவோட நம்ம வறுத்து வச்சுருக்கிறது எல்லாமே கலரணும். இந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பதத்துக்கு மாவு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு குழிப்பணியாரம் மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குழிப்பணியாரம் செய்ய வேண்டியது தான். ஸ்டவ்வில் நீங்கள் குழிப்பணியாரம் சட்டி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா குழிலையுமே எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஆயில் ப்ரஷில் ஃபுல்லாக அதை சேர்த்துக்கோங்க. இப்போது மாவு எடுத்து கொஞ்சமாக ஒவ்வொரு குழிலையுமே நீங்கள் ஊற்றிட்டு வாங்க. இப்போது எல்லா குழிலையுமே நம்ம மாவு ஊற்றியாச்சு. இந்த மாவு வெந்தது அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இந்த சுற்றியில் ஊற்றிருக்க எண்ணெய் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரும். இந்த மாதிரி லைட்டாக ஓரத்துலலாம் ப்ரௌனிஷாக இருக்கும். இப்போ நமக்கு குழிப்பணியாரம் ஒரு சைடு வெந்துட்டுன்னு அர்த்தம். இப்போ இதை ஒன்று ஒன்றா இந்த மாதிரி கத்தி அப்படி இல்லைன்னா சிக்கு உடைக்கிற குச்சி இருக்கும் இல்லையா, நீட்டையாக முறுக்கு கம்பி, அந்த மாதிரி எடுத்து இதை திருப்பி விட்டுடலாம். இது பின்னாடி பக்கமும் 5 நிமிஷம் நல்லா வேகணும். அவ்வளோதான். இதை சூப்பராக ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு நல்ல காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார சட்னி தான். இப்போ நாங்கள் தேங்காய் சட்னியும் மதியானம் வச்சு சாம்பாரும் வச்சுருக்கோம். இது சூப்பரான ஒரு டின்னர் கூட சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழிப்பணியார ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரையும் பாய், டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.